ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி சுரைக்காய் பொரியல் எடுத்து சாப்பிட்லாம். வாங்க இந்த டேஸ்டியான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முழு சுரைக்காவை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சுரைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுரைக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு சுரைக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல தோல் எடுத்தாச்சு. தோல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பொடியாவோ இல்லை பெருசாவோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற காரம் 6லேருந்து 7 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7லேருந்து 8 பல் பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா குறைண்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சுரைக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டும் குறைண்டு பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுட்டு மஞ்சள்தூளையும் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை போட்டுக்கலாம். சுரைக்காயும் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து நீர்க்காய் தான், அதனால் தண்ணி விடும். சுரைக்காயில் தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக போட்டுற வேண்டாம். உப்பும் போட்டுட்டு நல்லா சுருள இந்த காயை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் காய் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. காய் நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடித்தும் போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயும் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. தேங்காய் உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான கம்மன்ட்டு மணக்க சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா சூப்பராக சுரைக்காய் பொரியல் ரெடி. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மன்னு இருக்குங்க இந்த சுரைக்காய் பொரியல். சுரைக்காவை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி செய்வீங்க. இது வெயிட் லாஸ்க்கும் இந்த காய் வந்து ரொம்பவும் நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சுரைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.